ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருடைய பேசிக் ஒயரிங் எப்படி பண்ணியிருக்காங்க, என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய கண்ட்ரோல் பேனல் எப்படி பண்ணியிருப்பாங்க, என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக இது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் எவ்வளோ ஹெச்பிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 5 ஹெச்பிக்கு அபோவ் போகக்கூடிய 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் நம்ம ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் யூஸ் பண்ணால் ஸ்டார்டிங்கில் போகக்கூடிய மோட்டர் கரண்ட்டை லிமிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெல்டாவுக்கு மாற்றுவாங்க. ஸ்டாரில் போகும்போது அதோட டார்க் கம்மியாகும், ஸ்பீடும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே போல் டெல்டாவில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அதிகமாக இருக்கும், டார்க்கும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதே போல் டெல்டாவில் கரண்ட் அதிகமாக இருக்கும், ஸ்டாரில் கம்மியாக தான் இருக்கும். அதெல்லாம் நம்மளுடைய ஃபேஸில் போகக்கூடிய கரண்ட் ஸ்டாரில் 230 வோல்டேஜாக இருக்கும், நம்ம டெல்டாவில் பார்த்தீங்கன்னா 440 வோல்டேஜாக இருக்கும். அதுக்கான ட்ராயிங்லாம் நான் இதில் காட்டுறேன், எப்படி ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருடைய ஒயரிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் நம்மளுடைய பேசிக்கான ஒரு ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருக்கான ஒரு பேசிக் ட்ராயிங்கு. இதில் கண்ட்ரோல் ஒயரிங்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, பட் நான் உங்களுக்கு எப்படி இருக்கும், எத்தனை ஒயர் மோட்டருக்கு போகணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருக்கு எத்தனை ஒயர் போகணும். ஒரு பிகினர் லெவலில் கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கும். பட் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருடைய பேசிக் ஒயரிங்லாம் நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மளோட 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருக்கு ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் யூஸ் பண்ணிங்கன்னா 6 ஒயர் மோட்டருக்கு போகும். ஓகேங்களா? அது எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன், எங்கே போகுது எப்படி போகுதுன்னு. இதுதான் நம்மளுடைய ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருடைய பேசிக் ஒயரிங் டயக்ராமு. இதில் பார்த்தீங்கன்னா எம்சிசிபி மோல்டட் சர்க்யூட் பிரேக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மெயின் கான்டாக்டர், அப்புறம் இது டெல்டா கான்டாக்டர், இது ஸ்டார் கான்டாக்டர். அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு ரிலே வழியாக தான் நமக்கு மோட்டருக்கு கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா RYB, அதே போல் RYB. அதுபோல் ஒரு மோட்டருக்கு ஒரு வைண்டிங், ஒரு RYB 3 ஃபேஸில் ஒரு வைண்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் அப்புறம் ஒரு எண்டிங் லீட் இருக்கும். அதுபோல் 3 ஃபேஸுக்கும் இருக்கக்கூடிய வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 6 லீட் இருக்கும். அதுதான் அந்த 6 லீடுமே இங்கே மோட்டரில் காமிச்சிருக்காங்க. அதே போல் ஸ்டார் டு டெல்டா ஸ்டார்டரை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்ம 6 ஒயர் நம்ம மோட்டருக்கு ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே காமிச்ச மாதிரி. ஆனால் நம்ம டிஒயர் ஸ்டார்டர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஸ்டார் கனெக்ஷன் அங்கேயே லிங்க் போட்டு லிங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லைனா டெல்டாலேயே அங்கே லிங்க் பண்ணுவாங்க. மோட்டர் சைட்லேயே இங்கே இப்படி லிங்க் பண்ணியிருந்தால் ஸ்டாரு, இப்படி லிங்க் பண்ணியிருந்தால் டெல்டா. ஓகேங்களா? ஓகே, ஓரளவு உங்களுக்கு பேசி தெரிஞ்சிருக்கும். இதில் என்னென்ன கான்டாக்டர்னு பார்த்தீங்கன்னா மெயின் கான்டாக்டர், டெல்டா, அப்புறம் ஸ்டார். இங்கே ஸ்டாரில் எப்படி இங்கே ஷார்ட் பண்ணியிருக்காங்களோ அதே தான் இங்கே பண்ணியிருக்காங்க. இது இங்கே நம்ம இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா மெயின் கான்டாக்டரு. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஓஎல்ஆர் இருக்குங்களா, ஓவர்லோட் ரிலே. நம்மளுடைய மோட்டர் அதிகபட்சமாக கரண்ட் ஏதாச்சும் போச்சுன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கோசம் ஓஎல்ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்டா கான்டாக்டர். நாங்கள் சொன்ன மாதிரி இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா கான்டாக்டர் தான் இங்கே காமிச்சிருக்காங்க. இது ஸ்டார் கான்டாக்டர். ஸ்டார் கான்டாக்டரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்ன மாதிரி 3 வைண்டிங் இப்படி ஷார்ட் பண்ணியிருந்துன்னா ஸ்டார்னு சொன்னேன். அதை தான் என்ன பண்ணுது, அந்த கான்டாக்டர் இங்கே ஷார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், லூப் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 1 2 இங்கே லூப் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டார் கான்டாக்டர். ஒரு டைமர் இருக்குது, அதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் காயிலுக்கான ஒரு பிரேக்கர். இந்த டைமர் என்ன பண்ணுதுன்னா ஒரு 30 செகண்ட் கழிச்சு என்ன பண்ணுன்னா ஸ்டார்லேருந்து டெல்டாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும். ஒரு 5 செகண்ட் மினிமம் செகண்ட் தான் வச்சுருப்பாங்க, 10 செகண்டு, அப்புறம் ஒரு 30 செகண்ட் தான் வச்சுருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போகக்கூடிய கரண்ட்டை லிமிட் பண்ணது ஸ்டாரில் ரன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாரில் ரன் ஆகும்போது எப்படி இருக்குன்னு நான் காமிச்சிருக்கேன். ஃபேஸ் வோல்டேஜ் ஈக்குவல் டு லைன் வோல்டேஜ் டிவைடட் பை √3. ஃபேஸ் வோல்டேஜ்னால் என்ன ஒரு இங்கே போது பார்த்தீங்கன்னா L1 L2 L3, அதான் ஃபேஸ் வோல்டேஜ். லைன் வோல்டேஜ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுக்கு அக்ராஸாக நீங்கள் ஒரு மல்டிமீட்டர் போட்டிங்கன்னா ஒரு 415 வோல்டேஜ் வரும். 415 டிவைடட் பை √3 போட்டிங்கன்னா 230 வோல்டேஜ் தான் அந்த ஒரு வைண்டிங் போகும். இதுதான் நான் இங்கே காமிச்சிருக்கேன். 230 வோல்ட் ஒரு வைண்டிங் போகும். அப்போ என்னென்னா நம்ம போகக்கூடிய வோல்டேஜ் கம்மியாக என்ன ஆகுனா நமக்கு கரண்ட் லிமிட் ஆகி பொறுமையான கொஞ்சமான கரண்ட் எடுக்க நம்ம ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதோட டார்க்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே நம்ம குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் என்ன ஆகுனா நம்ம டெல்டாக்கு மாற்றும் போது என்ன ஆகுனா, இங்கே ட்ராயிங்கில் காமிச்சிருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜ் இங்கே பாருங்கள், VP = VL. லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் மெஷர் பண்ணும்போது 440 வோல்டேஜ் இருக்கும். அப்போ வோல்டேஜும் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் அந்த மோட்டருடைய ஸ்டார்டிங் டார்க்கும் ஸ்பீடு அதிகமாகவே இருக்கும். அதனால தான் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்மளுடைய ஸ்டார்டிங் கரண்ட்டை லிமிட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோசம் தான் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறாங்க. இன்கேஸ் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்லாம் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, ஸ்டார்டிங் கரண்ட் அதிகமாக போயிட்டு மோட்ரு ஓவர் ஹீட் ஆகும். அது இல்லாமல் வைண்டிங் போகிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுவோன்னா அந்த இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டை லிமிட் பண்ணிவிட்டு தான் பொறுமையாக அந்த ஒரு ரேட்டட் ஸ்பீடு போனதுக்கப்புறம் நம்மளுடைய டெல்டாக்கு மாற்றுவாங்க. அது இல்லாமல்
ஏன் வந்து ஸ்டார்டர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன் வந்து இந்த ஸ்டார்டர் யூஸ் பண்ணால் வந்து கரண்ட்டு குறைக்கிறோம், ஏன் வந்து எதனால் நம்ம அந்த கரண்ட்டை குறைச்சி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சொல்லிட்டு ஈஸியாக புரியும். ஓகே, இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் நம்ம பிரேக்கர் ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு மெயின் கான்டாக்டர் வந்து ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா பார்த்தீங்கன்னா டெல்டா கான்டாக்டர் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார் கான்டாக்டர் ஆன் ஆகும். எப்போ டைமிங் வந்து முடியுதோ அந்த முடிஞ்ச ஃபீட்பேக் வந்து இந்த டெல்டா கான்டாக்ட் ஆன் பண்ணிட்டு இந்த ஸ்டாரை வந்து ஓப்பன் பண்ணிட்டுரும். இதில் ட்ராயிங்கில் காமிச்ச மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கரண்ட் வந்து டிஸ்கனெக்ட் நம்ம வந்து டெல்டா மூலிமா வந்து இந்த லைன் வோல்டேஜ் வந்து இப்படி வந்து கனெக்ட் ஆகிடும் நம்மளுடைய மோட்டர் வைண்டிங்க்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஸ்டார் டெல்டாடைய பேசிக் ஒயரிங் டயக்ராமு. இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண ஒயரிங்லாம் பண்ண ரொம்ப கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பண்ணலை. நம்ம அதெல்லாம் பிஎல்சி வீடியோ வந்து வரும், அதில் பார்த்தீங்கன்னா அது கிளியராக புரியும். கண்ட்ரோல் ஒயரிங் ஒரு பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு. அது இல்லாமல் மோட்டருக்கு வந்து 6 ஒயர் போகும் நம்மளுடைய ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்லேருந்து. ஓகேங்களா, நம்மகிட்ட கண்ட்ரோல் ஒயரிங் டயக்ராம் இருக்குது. அது இல்லாமல் ஆன்லைன்லேயே வந்து நிறைய கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு டிராயிங்ஸ் எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப